மக்களே இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த டூ வீலர் செக்மெண்ட்டில் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளுக்கான கேட்டகரி வந்து வைடாக டெவலப் ஆகுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா பிராண்ட்லேயுமே ஒரு அட்வென்ச்சர் பைக் இருக்குது. இந்தியன் பிராண்ட்லேருந்து அப்ராட் கண்ட்ரிலேருந்து வந்து ஆஸ்ட்ரியன் பிராண்ட் வரைக்கும் அவங்க வந்து அட்வென்ச்சர் பைக்ஸை டீல் பண்ணுறாங்க. பட் இப்போ புதுசாக ஒரு ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிள் அந்த அட்வென்ச்சர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆயிருக்கு. இது அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லலாம், டுவல் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம், ட்ரையல் டிசைனில் இருக்க மோட்டோ கிராஸ் பைக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். நம்ம கூட கவாசிக்கியோட KLX 230 இருக்குது. இது புதுசாக இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த மோட்டார் சைக்கிள் கவாசிக்கியோட ஒரு புது இனோவேஷன் சொல்லலாம் ஃபார் இந்தியா. பிகாஸ் அட்வென்ச்சர் மார்க்கெட் இந்தியாவில் டெவலப் ஆகுதுன்றதை பேஸ் பண்ண ஒரு மூவாக கூட இருக்கலாம். இது KLX 230. இந்த புது KLX 230 எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இம்பீரியல் மோட்டார்ஸ் கவாசகி மதுரை. உங்களுக்கு இந்த KLX 230 பற்றி என்கொயரி டெஸ்ட் டே அப்படின்னா கவாசகி மதுரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பைக் ஒரு டெஸ்ட் டே பைக், நீங்கள் போனீங்கன்னா டெஸ்ட் டே பண்ணி பார்க்கலாம். அது தவிர்த்து வேறு எதுவும் கவாசகி பைக்ஸ் பற்றி என்கொயரினாலும் நீங்கள் கவாசகி மதுரையை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கவாசகி இந்தியா லைனப்பில் இது வரைக்கும் நம்ம நிறைய மோட்டார் சைக்கிள் பார்த்துருக்கோம். நிஞ்சா 300, 500, 650, ஜெட் சீரிஸ் பார்த்துருக்கோம், ZX சீரிஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் H2 சீரிஸ் கூட பார்த்துருக்கோம். பட் இந்த KLX சீரிஸை இப்போ தான் புதுசாக பார்க்குறோம். இந்த KLX வந்து இப்போ புதுசாக வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 40 இயர்ஸாக நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்குது. கவாசகியோட ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் டர்ட் பைக், டுவல் ஸ்போர்ட் பைக்னு சொல்லலாம். இந்த KLXோட மீனிங் என்ன அப்படின்னா கவாசகி லைன் ஆஃப் ரோட் டுவல் ஸ்போர்ட் அண்ட் சூப்பர் மோட்டார் சைக்கிள்னு சொல்ல வராங்க. அந்த கேட்டகரி எல்லாமே மீட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட கேட்டகரி வந்து ஒரு டுவல் ஸ்போர்ட் கேட்டகரி. பட் இந்த பைக்கோட டிசைன் வந்து ஒரு டர்ட் பைக் டிசைனில் இருக்கும். பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம ரெடி பண்ண டர்ட் பைக்ஸ் இந்தியாவில் நிறைய பார்த்துருப்போம். அதை வந்து இப்போ ஸ்டாக்லேயே வந்து கவாசகி கொடுக்குறாங்க. இந்த KLX 230யோட டிசைன் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃப்ரண்ட்லேருந்து இந்த பைக்கை பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சர் பைக் மாதிரியே இருக்குது. லாங்கான அட்வென்ச்சர் ஃபெண்டர், அந்த மசில் கிரீசஸ்லாம் பார்க்குறது நல்லா இருக்குது. KLXோட ட்ரெடிஷன் ஹெட்லாம் குட்டி ஹெட்லாம் தான், பட் LED ஹெட்லாம். இங்கே இந்த V ஷேப் டிஆரில் கொடுத்துருக்காங்க. கவாசகியோட பேட்ச், இண்டிகேட்டர் மட்டும் ஹாலஜன் பல்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது LED கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடுது. ஓகே, வீல் பிளே தான் விஷயமே. சஸ்பென்ஷன் வந்து இந்தியாவில் இருக்க பிலோ 500cc அட்வென்ச்சர் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் ட்ராவல் அதிகம். ஃப்ரண்ட்டில் 240 mm ட்ராவல், ரியலில் 250 mm ட்ராவல் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட் சைடில் இருக்குது. சொல்லப்போனால் இட்ஸ் கம்ஃபி அப்படி தான் சொல்லணும். 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ரைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 21 inches டியூப் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் தான். இது வந்து அந்த டுவல் ஸ்போர்ட்னால டயரோட சைஸ் சின்னது தான், பட் வீலோட சைஸ் பெருசு. ஸ்போக் வீல்ஸாக கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து நல்லா லாங் ட்ராவல் பண்ணனால ஓவராலாக பைக்கோட ஸ்டாண்ட்ஸே பெருசாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் 265 mm டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இந்த ABSல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஆஃப் ரோட் கண்டிஷன் சூட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கனால ஸ்விட்சபிள் ABSும் கொடுத்துருக்காங்க. சைடில் KLX 230யோட பேட்ச் வந்துருது. இந்த டேங்க் டிசைன், இந்த டேங்க் கவுலிங் வந்து பார்க்குறதுக்கு அந்த டுவல் ஸ்போர்ட் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. பிளாக், ஒயிட், க்ரீன் இந்த கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் கீழே வந்து இன்ஜினோட ஏரியா. இன்ஜின் பற்றி சொல்லணும் அப்படின்னா 233cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினுக்கு வந்து லிக்விட் கூல் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட் பாயிண்ட்டு 230cc காம்படிட் பண்ணால் லிக்விட் கூல் தேவைப்படும். பட் இதில் இருக்க பவர் ஃபிகர்ஸ் வந்து அந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் தேவைப்படாத அளவுக்கு தான் டியூன் பண்ணியிருக்காங்க. 18 horsepower, 18 Nm டார்க். ஸோ அப்படின்னும் போது ஒரு லீனியரான பவர் டெலிவரி தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு அவ்வளோ பெரிய கூலிங் சிஸ்டம் தேவையானா அவ்வளோ ஹீட்டிங் இருக்க போகிறதில்ல. அதனால அந்த கூலிங் சிஸ்டம் கொண்டு வரல. இருந்தாலும் இந்த பட்ஜெட் பாயிண்ட்டுக்கு அந்த கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் காம்படிட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ ஃபுட் பேக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்குது. அந்த கிரிப்புக்காண்டி அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுட் பேக்ஸாக இருக்கட்டும், பிரேக் லிவராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் பெரிமீட்டர் ஃப்ரேமில் இந்த பைக் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ஃபேரிங்ஸே வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஃபேரிங்ஸோட வெயிட்டுமே பெருசாக இருக்காது. அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஆஃப் ரோட் பைக்ஸ்க்கு தேவை என்னன்னா இது வந்து ஃப்ளிக்கபிளாக இருக்கணும், ஈஸியாக டேக்கிள் பண்ணி ஓட்டணுன்றக்காண்டி வெயிட்டை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. 139 kg தான். சஸ்பென்ஷனோட ஸ்டெம் ட்ராவல்லாம் பெருசு பண்ணனால கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகம். பிகாஸ் இதோட கேட்டகரியே வந்து ஆஃப் ரோட் கேட்டகரியில் வரனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆப்வியஸ்லி அதிகமாக தேவைப்படும். 265 mm. பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்பல்ஸ் 200 Pro வந்து 270 mm, 5 mm அதிகம். 5 mm காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மினாலும் இந்த 265ன்றது போதுமானதாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்தியாவில் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்விங் ஆர்மை பெருசு பண்ணுறது. கவாசகி வந்து இந்த பைக்கில் நல்ல லென்த்தான ஸ்விங் ஆர்ம் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் டைப் ஸ்விங் ஆர்ம். ரியலில் 220 mm டிஸ்க் வந்துருது. ரியர் சேனல் ABS நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்விட்சபிள் ABSக்கு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலில் ஸ்போக் வீல்ஸ் வந்துருது. 18 inches வீல்ஸ், 2180 செட் ஆஃப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குட். இந்த பைக்கில் இருக்க டயர்ஸ் வந்து சின்ன டயர்ஸ். சின்ன டயர்ஸ்னால நெகட்டிவ் எது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்குக்கு சின்ன டயர்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம் தான். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லீகல் பைக்கு,
ரொம்ப அஜைலாக ஓட்டணும் அப்படின்னா இந்த பைக்கோட டிசைனுக்கு அந்த டயர்ஸ் தான் கொடுக்க முடியும். அதனால அதோட டயர்ஸை சின்னது பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பழகிதான். இது வரைக்கும் ஓட்டின அட்வென்ச்சர் பைக்ஸ் மாதிரி இந்த பைக் கிடையாது. நீங்கள் பழகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓவர் அப்ரைட்டு வீல்ஸ்லாம் நம்மள ஸ்லிம்மாக இருக்கனால நீங்கள் அந்த கிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் மைண்டில் அசஸ் பண்ணுறதுக்கே டேக் சம் டைம். டெயில் போர்ஷன் பார்த்தோம்னா ஹாட் பிளாஸ்டிக் ஃபினிஷிங் தான். டெயில் லேம்ப் வந்து நிஞ்சா 300ல இருக்க டெயில் லேம்பை கொஞ்சம் சின்னது பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. ரவுண்ட் ஷேப் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவுட்டேட்டாக தெரியுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபேரிங் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைட்லேயும் விங்ஸ் மாதிரி 2 ஃபேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. கவாசாக்கியோட பேட்ச் இந்த சைட் சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம், செயினோட டார்க் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி, செயினோட அலைன்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கீழே வந்து செயின் கீழே ஒரு ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் ஓட்டும் போது செயின் லூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டார்க் டெலிவரி ப்ராப்பராக இருக்காதுன்றதுக்காண்டி அந்த அலைன்மெண்ட்டுக்காண்டி கீழே ஒரு ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். இந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து யூஸ்வலான 200cc கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஸ்ப்ராக்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த டார்க்கோட ரோலை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லலாம். பில்லியன் சீட்டுக்கு பின்னாடி வந்து ஹெல்மெட்டை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு நாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹெல்மெட்டை நீங்கள் வயர் டேக் போட்டு மாட்டிக்கலாம். பில்லியன் ஃபுட் பேக்ஸ் வந்து ரப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஹைட்டாக இருக்க பைக்குக்கு நம்ம கால் கிரிப்பாக இருந்தால் தான் நம்மளால் ஸ்டேபிளாக உட்கார முடியும். பட் ஒயில் கம்பேரிங் டு காம்படிட்டர்ஸ் இது கொஞ்சம் அவுட்டேட்டடாக தான் தெரியுது. எக்ஸாஸ்ட் கேனோட பொசிஷன் வந்து இங்கே அப்ஸ்வாப் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் வந்துருது, அதுக்கு மேலே ஃபைபரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹீட் அடிக்காதுன்னு நினச்சாலும் ரூட்டிங் வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்க. கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடில் எடுத்து திரும்பி சேஸ்குள்ளே கொடுத்து இங்கே வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பல்ஸ் 200ல இந்த ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை ரீரூட் பண்ணாங்க, கீழே கொடுத்தாங்க. ஸோ உள்ளே கொடுத்தனால பின்னாடி உட்கார பில்லியனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இந்த பைக்கில் இங்கே ரூட்டிங் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ரைடருக்கே அதை அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. லாங் டேர்மில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 7.4 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 7.4 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஸ்ட்ரீட்டில் யூஸ் பண்ண போகிறோம், ஆஃப் ரோட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு இடத்துல நம்ம பிளான்டாக தான் இந்த பைக் யூஸ் பண்ண போகிறோம். லாங் டிரைவ்ஸ்க்கு வந்து இந்த பைக் அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. அதனால 7.4 liters வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன டேங்க் தான், பட் இந்த டிசைனுக்கும் இந்த கேட்டகரிக்கும் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நேரான சீட்ஸ் ஒரே சைஸ் தான். டேங்க்ல ஸ்டார்ட் ஆகி கடைசி வரைக்கும் ஒரே சைஸ் தான். லென்த்தான சீட்ஸ், பட் விட் அதிகம் கிடையாது. இதுவுமே வந்து அந்த கேட்டகரி மீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மோட்டார் சைக்கிளோட பர்பஸ் என்னவோ அதை பேஸ் பண்ண டிசைனாக இருக்குது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சீட்ஸ் நல்லா லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பட் இந்த பைக்கோட கேட்டகரி வந்து ஒரு டுவல் ஸ்போர்ட் அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த அந்த கேட்டகரி இந்த மோட்டார் சைக்கிளோட பர்பஸ் என்னவோ அது பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. ஹேண்டில் பார்ஸ் வந்து நல்ல லென்த்தான ஹேண்டில் பாராக இருக்குது. அதுக்கு மேலே இங்கே ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கில் சுவிட்ச் வந்துடுது, செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன், ஏபிஎஸ் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன் இங்கே வந்துடுது, ஹை பீம், பாஸ் இல்லை, அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, ஹசார்ட் லாம்ப் சுவிட்ச் இல்லை, ஹார்ன். இது வந்து யூஸ்வல் கவாசாக்கி பைக்ஸில் இருக்க ஹார்ன் தான். கிளஸ்டர் வந்து சின்ன டிஜிட்டல் கிளஸ்டர், ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜ் லெவல், அதுக்கப்புறம் கேப் பொசிஷன் இண்டிகேட்டர், கிளாக்கு, ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஸோ அந்த சிம்பிள் காமிக்குது, சுற்றி இண்டிகேஷன்ஸ் வந்துடுது. ஓகே, இந்த ஏபிஎஸ் வந்து எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆயிரும். ஒன் டேப் பண்ணிங்கன்னா அகைன் ஆன் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. க்ரோம் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் மிரர்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. எவ்ரி திங் இஸ் ஓகே டிசைனில் பார்க்கும்போது. பட் இந்த பைக் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்கள் சார்பில் நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன். வாங்க போகலாம். மக்களே, KLX 230 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காக்பிட் வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட் வந்து அந்த டர்ட் பைக் ரேஞ்சில் தான் இருக்குது. சஸ்பென்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்டில் இருக்குது. பிகாஸ் நல்லா கீழே போகுதுங்க. கூல். ஒரு ஸ்லோப்பு கீழே தான் நிற்கிறோம். டார்க் டெலிவரி எப்படின்னு பார்ப்போம். வெறும் கிளச்சில் தான் மூவ் பண்ணுறேன். ஆக்சலரேட் ரைட்டாக கொடுத்து தான் ஆகணும். கிராஜுவல் ஆக்சலரேஷன் தான் கொடுக்குறேன், ரொம்பலாம் கொடுக்கல. நான் வெயிட்டு கம்மியாக இருக்கனால ஈஸியாக போகுது. ரொம்ப கிராஜுவல் ஆக்சலரேஷன் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்து ஃபுல் த்ராட்டில் கொடுத்துலாம் நான் ஓட்டல. ஸோ அந்த டார்க் ரோல் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டாக்கோமீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டாக்கோமீட்டர்ஸ் கொடுக்கல. பவர் டெலிவரி எப்படின்னு பார்ப்போம். கிளச்சில் மூவ் பண்ணுறேன். ஸ்மூத்தாக தான் இருக்குது. கிராஜுவலாக ஓப்பன் பண்ணுது. 8 km/h வரைக்கும் போகுது. பரவாயில்ல. 200cc 8 km/h வரைக்கும் போகுதுன்னா பெட்டர் தான். மிச்ச 200cc 7-6 தான் போகும். கூல். இப்போ வந்து கிராஜுவல் ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். இந்த பைக்கோட அந்த ரெவ்வே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு 2800 to 3000 ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது இந்த மோட்டர் சைக்கிளில்.
த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கிறிஸ்ப் அண்ட் குயிக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் 18 ஹார்ஸ் பவர் தான், 18 Nm டார்க் தான், பட் இருந்தாலுமே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் குயிக்கராக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. இந்த ஸ்பீடோமீட்டரில் மிஸ் ஆகிற 2 விஷயம் டாக்கோமீட்டர்ஸ், அதாவது ஆர்பிஎம் மீட்டரில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இல்லைங்க. அதை கொடுத்துருந்துருக்கல. 2 விஷயமே இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கல. கிளஸ்டர் கொஞ்சம் பெருசு பண்ணி அதை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, நம்ம 0 to 60 பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஃபாஸ்டஸ்ட் தான். பிகாஸ் அந்த டார்க்கோட ரோல் ரொம்ப சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் ரோட் பைக்ஸ்க்கு டார்க் தான் தேவைப்படும். நம்ம இப்போ ஆஃப் ரோட் கார்ஸுக்கு பார்த்தோன்னா டார்க் அதிகமாக இருக்கும். 0 to 100 பார்க்கலாம். 3, 2, 1 கோ. இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க்கே சூப்பராக இருக்குங்க. அந்த ஒவ்வொரு ஆர்பிஎம்மை கிராஸ் பண்ணும்போது அந்த அக்ரெசிவ்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. இந்த இன்ஜினில் வந்து எனக்கு பெஸ்ட் பார்ட்டாக தெரிகிறது அந்த 18 ஹார்ஸ் பவர் 18 Nm டார்க்னாலும் அக்ரெசிவ் நேச்சரில் இருக்குது. இப்போ எக்ஸ்பல்ஸ் போனோன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் சைடில் இருக்கும். பவர் ஜென்ரேட் ஆகிறதே தெரியாது, பட் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த கனெக்டிவிட்டி இருக்காது. இதில் அந்த கனெக்டிவிட்டி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது நல்லா இருக்குது. அந்த 0 to 60 இம்மீடியட்டாக போகுது. அந்த 18 Nm டார்க்கை ஒரு 4500 ஆர்பிஎம்குள்ளே டியூன் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆர்பிஎம் ரேஞ்சும் கொஞ்சம் கம்மி தான். இது அந்த டுவல் ஸ்போர்ட் பைக்னால 10,000 ஆர்பிஎம்லாம் போகாது. ஒரு 8,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது. டாக்கோமீட்டர்ஸ் இல்லாதனால எனக்கு தெரியல இதில். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஒய்டான ஆர்பிஎம் ரேஞ்ச் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆர்பிஎம்குள்ளே வந்து நல்ல டெலிவரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இது ஒரு 200cc மோட்டர் சைக்கிள்னால ஒரு 100 நம்ம க்ரூஸ் பண்ணுவோம். 100 கிராஜுவலாக போகுதுன்னு சொல்லலாம். 0 to 100 எவ்வளோ நேரத்தில் போச்சு அப்படின்றத பார்த்தீங்க. இந்த பைக்கோட நெக்ஸ்ட் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த இன்ஜினில் பெஸ்ட் பாடாக தோணுது அந்த பவர் டெலிவரி நேச்சர் தான். அக்ரெசிவ் நேச்சரில் இருக்குது. கனெக்டிவிட்டி கனெக்டடாக இருக்குங்க. அந்த த்ராட்டில் வந்து நம்மளோட உள்ள கனெக்ட் ஆகுது. அது எக்ஸ்பல்ஸில் நான் ஃபீல் பண்ணதில்லை, இதில் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதே மாதிரி சைட் மிரர்ஸோட விசிபிலிட்டியுமே ரொம்ப கம்மி தான். நம்ம இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா சைடில் தெரியவே இல்லை. ஸோ அதனால் 3 விஷயம் ரைட்டில் நான் ட்ராபேக்காக ஃபீல் பண்ணது: ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அண்ட் சைட் மிரர். சைட் மிரரும் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் கண்டிப்பாக அதை கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அது அத்தியாவசியமான ஒன்று, அது இல்லை. இப்போ நம்ம பிரேக்ஸ் பார்ப்போம். 60 to 0 பார்ப்போம். ரியர் பிரேக்ஸ் கொஞ்சம் கூட வந்து டயர் சவுண்ட் கேட்கல, எதுவுமே ஆகலை. கூலாக வந்து நின்றுச்சு. சின்ன டயர் தான் எத்தனைக்கும். குட். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தே ஆகணும். 60 to 0 ஃப்ரண்ட் பிரேக்ஸ். டேம் ஃபாஸ்ட். கூல். பிரேக்ஸோட பார்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா டிஸ்க் ரோட்டர் சைஸுமே ஓகேவான சைஸ் தான். ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, பட் இருந்தாலும் 200cc போதுமான சைஸ் தான். டயர்ஸ் சின்ன டயர்ஸ் தான். அதிலே ரியர் பிரேக்ஸ் இந்த அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஓகே. மேக்ஸிமம் இந்த சின்ன டயர்ஸில் வந்து என்னென்னா ஒன்று ஒரு அன்கான்ஃபிடென்ட் ஃபீல் கொடுக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி டயர் வந்து ஸ்லிப் ஆகும். பட் இதில் அது எதுவுமே இல்லை. டர்னிங் ரேடியஸும் பெட்டராக இருக்குது. பிரேக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்ட்டும் பிடிச்சிருக்கு. சைட் டேங்காக உள்ள வைப்ரேஷன் தெரியுது. அதே மாதிரி ஹேண்டில் பார்ஸ்லையும் வைப்ரேஷன் தெரியுது. சீட்டில் பிட் பாயிண்ட் ஒரு சின்ன பாயிண்ட் வைப்ரேஷன் தெரியுது. ஃபுட் பெக்ஸில் தெரியல. ஒரு 125 130 வரைக்கும் போகுங்க. அந்த ஆறாளமாக போகும். அந்த மாதிரி மோட்டர் சைக்கிள் தான் இது. இந்த பைக்கோட பெஸ்ட் பார்ட் என்ன பார்க்குறேன்னா, வெயிட் கம்மியாக இருந்தாலும் அகெயின்ஸ்ட் த விண்டு போகும்போது கொஞ்சம் கூட அன்ஸ்டேபிள் ஃபீல் கொடுக்கவே இல்லை. குட்டி டயர் தான், குட்டி பைக் தான். பட் இருந்தாலும் we are cruising at 115 கூலாக போகுது. இந்த ரோட்ஸ்க்கும் அடாப்ட் ஆகுதுங்க. அதான் அந்த டுவல் பர்பஸ் பைக்குன்னு சொல்கிறாங்க. நைஸ். 120 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு மேலே வந்து ஆர்பிஎம் இடிக்க ஆரம்பிச்சிருது. பட் அந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, குட்டி பைக்காக இருந்தாலும்
பயங்கர ஸ்டேபிளாக போகுது. மேக்ஸிமம் வந்து பெரிய டயராக இருக்கணும், அது வந்து ரோட்டில் கிரிப்பாக இருந்தால் தான் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக போகணும்னா சொல்லுவோம். வைடான டயர் இருந்தால் ஸ்டேபிளாக போகுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் சின்ன டயராக கொடுத்தாலும் ப்ராப்பர் டைனமிக்ஸில் இருந்தால் ஸ்டேபிளாக போகும்னு சொல்லி கவாசகி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ரைடில் பிடிச்ச பார்ட் என்னென்னா இன்ஜினோட அக்ரெசிவ் நேச்சர் கனெக்டடாக இருக்குது. பிரேக்ஸ் பிடிச்சிருக்கு. இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ரைடில் என்னென்னா அந்த ஸ்வீட் ஸ்பாட்ஸ் 2700 RPM to 3000 நல்ல ஒரு ஹிட் பண்ணுது. அண்ட் அந்த பவர் வந்து கனெக்டடாக இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பிரேக்ஸ் பற்றி பேசியே ஆகணும். பிரேக்ஸ் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அண்ட் டர்னிங் ரேடியஸும் ஓகே. வெயிட் கம்மியாக இருந்தாலும் டயர்ஸே சின்னதாக இருந்தாலும் ஸ்டேபிளாக போகுது. இந்த 3 விஷயம் நான் பார்த்த பெஸ்ட் பார்ட். ரைட்டில் இதை தவிர்த்து நான் இதெல்லாம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ரைட்டில் வந்து நான் அதை ஃபீல் பண்ணல, பட் அவங்க கொடுத்துருக்க ஹார்ட்வேர்ஸில் ஃபீல் பண்ணேன். சைட் மிரர்ஸ், டாக்கோமீட்டர்ஸ் அண்ட் தென் கேப் பொசிஷன் இண்டிகேட்டர் மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணது. வைப்ரேஷன் வந்து யூஸ்வலான ஒன்று தான், அது எடுத்தோடனே ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 4000 5000 கிராஸ் பண்ணும்போது தான் வைப்ரேஷன் இருக்குது, அது யூஸ்வலான ஒன்று தான். எக்ஸாஸ்ட்டை வந்து ரீரூட் பண்ணனால ரொம்ப நேரம் நீங்கள் ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் தெரியும். மிச்சப்படி ஒரு ஷார்ட் ஸ்பின்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இதான் என்னோட கருத்து. ஸோ இந்த ரைடை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். KLX 230 கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது இந்த பைக்கோட ஹைட் தான். ஸோ அதனால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுமாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பைக்கோட சீட் ஹைட் வந்து 880 mm. 880 mm போது ஹைட்டு தான். எர்னாமிக்ஸ் பார்ப்போம். ஹைட்டாக இருக்கனால ஆப்வியஸ்லி நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த காலையை நல்லா தூக்கி போட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஏறலாம். அட்வென்ச்சர் பைக்ஸில் இன்னொரு விதமாக ஏறலாம். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஹேண்டில் பாரை உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு உங்கள் லெஃப்ட் லெக்கை தூக்கி லெஃப்ட் சைட் ஃபுட்பெக்ஸில் வச்சுட்டு ரைட் சைட் நீங்கள் பிடிச்சிட்டு இப்படியே ஏறிடலாம். இப்படி ஏறி இப்படி வந்துடலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான ஒரு போஸ்டர். பிகாஸ் அட்வென்ச்சர் பைக்ஸில் இந்த ஃபார்மேட்டில் தான் ஏறணும். நீங்கள் இப்படி ஏறும் போது உங்கள் கால் ரொம்ப ப்ரெஷர் போட்டு எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் ஏறுவீங்க. பட் இந்த வே ரொம்ப ஈஸியான வே, எஃபோர்ட்லெஸ்ஸாக ஏறிடலாம். ஸோ இதை வந்து நிறைய பைக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எர்னாமிக்ஸ் இப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். பட் பைக் ஹைட்டு தாங்க. நான் 5.8 ஃபீட்டு, 2 ஃபுட்டுமே ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகுது. டோவில் தான் வந்து சப்போர்ட்டே கிடைக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு கால் மேலே போயிடுது. ஸோ இப்படி தான் இருக்குது, இந்த லெவலில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் 5 ஃபீட்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். ஒரு 5.3 ஃபீட்டுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரைடிங் போஸ்டரில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா சீட் நல்லா அப்ரைட்டாக இருக்குது, கமாண்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஓட்டும் போதே நல்லா கமாண்டிங்காக ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஹேண்டில் பார்ஸ் வந்து ஒய்டான ஹேண்டில் பார்ஸ் தான், பட் கொஞ்சம் லோவர்டாக தான் இருக்குது. அதுவும் அப்ரைட்டாக கொடுக்கல. சீட் அப்ரைட்டாக இருக்குது, உட்காந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம். அந்த டுவல் பர்பஸ் பைக்குரிய ஃபீல் வந்து நீங்கள் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ரைடர் ட்ரையாங்கிள், ஸோ இதான் ரைடர் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த சீட்டோட ஸ்டாண்ட்ஸ் தான். நல்லா ஹைட்டாக இருக்குது, உட்காந்து ஓடிட்டு போக முடியுது. சஸ்பென்ஷன் பாருங்களேன், அப்படியே குதிக்கும், நல்லா இருக்குது. கம்ஃபின்னு சொல்லியிருந்த முன்னாடியே அந்த மாதிரி தான் சஸ்பென்ஷனை கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் ஃபைனலாக சீட் கம்ஃபர்ட். சீட் வந்து ரொம்ப வைடான சீட் கிடையாது, அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்லாம் இருக்காது. இது வந்து அந்த எந்துவாக ரைட் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஸோ ஹைட்டு கூட தான். அதே மாதிரி எர்னாமிக்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சீட்டோட விட் வந்து அதிகம் கிடையாது. அது தவிர்த்து பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஹைட்டான ஸ்டாண்ட்ஸு அண்ட் இந்த ரைடிங் போஸ்டர். இது எனக்கு பிடிச்சிருக்கு. மக்களை KLX 230 எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், என்னோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இது எல்லாமே எங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 3,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அதுவே இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 4V, அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 1,51,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். சுசுகி வீஸ்டம் SX 250 அது 2,18,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். KTM 250 அட்வென்ச்சர் அதோட பிரைஸ் வந்து 2,60,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். KTM 250 அட்வென்ச்சரோட 70,000 பிரைஸ் எக்ஸ்ஷோரூம்லேயே அதிகம். பட் இந்த கேட்டகரி, இந்த டுவல் ஸ்போர்ட் கேட்டகரியில் இந்தியன் மார்க்கெட்டில் வேற பைக்ஸ் கிடையாது. காம்படிட்டரான எக்ஸ்பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணலாம், ஆஃப் ரோடும் பண்ணலாம். வீஸ்டாம் பார்த்தோன்னா அது ஒரு டூரர், அப்பப்போ ஆஃப் ரோடும் பண்ணலாம். அட்வென்ச்சர் 250 பார்த்தோன்னா டெய்லி யூஸும் பண்ணலாம், ஆஃப் ரோடும் பண்ணலாம். அந்த 3 பைக் வந்து அந்தந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் தான். பட் இந்த பைக்கோட காம்படிட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கேட்டகரி ஆஃப் ரோட்னு வரும்போது மட்டும் தான் காம்படிட்டரில் வருது. பட் அந்த டுவல் ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டெய்லி யூசேஜ், அந்த டர்ட் பைக் டிசைனு, டர்ட் பைக் உரிய பர்பஸில் வரும்போது அந்த காம்படிஷனில் வரல. அதனால தான் கொஞ்சம் யூனிக்காக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டர்ட் பைக் டிசைன், இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரோட் லீகல், அதாவது ஸ்ட்ரீட் லீகல் டர்ட் பைக்னு இந்த பைக்கை சொல்லலாம். டர்ட் பைக்னா அந்த கேட்டகரியை வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஜினோட பவர் வந்து கம்பேரிங் டு காம்படிட்டர்ஸ் இது கொஞ்சம் நல்ல டெலிவரி இருக்குது. ஸோ அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட் கொடுத்தது, அந்த டார்க்கோட டெலிவரி, அந்த இனிஷியல் அக்ரஸிவ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கமாண்டிங்கான ஸ்டான்ஸு, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் லாங்குவேஜ் அண்ட் சஸ்பென்ஷன், ட்ராவலு, அதோட கம்ஃபர்ட், இது எல்லாமே ப்ரோஸ்குள்ளே தான் வருது. கான் பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் மார்க்குக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி சீட்ஸ் வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவ் சைடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ வந்து இது டர்ட் பைக் அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் ஓகே. பட் இல்லை சீட்ஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இருக்காங்க. இந்த கான் வந்து 50% தான். இன்னொரு மெயினான விஷயம், இந்த எக்ஸாஸ்ட் ரூட்டிங் இதை கொஞ்சம் ரீரூட் பண்ணியிருக்கலாம். ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது.
கீழே கொடுத்தாங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணும்போது கீழே கேட்டோ இல்லை அந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமோ கீழே தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே ரீரூட் பண்ணியிருக்காங்க. இதனால என்னன்னா லாங்காக ஓட்டும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்பின் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டு தெரியும். அது நீங்கள் ஜீனு பூட்லாம் போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நார்மலான ட்ராக் பேண்ட்டோ ஹவாய் போட்டு விட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டு தெரியும். அந்த எக்ஸாஸ்ட் ரூட்டிங்னால தவிர இன்ஜின்னால கிடையாது. ஒரு 50 கிலோமீட்டர் போது இன்ஜின் ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். அது இங்கே தெரியறது காரணம் அந்த ரூட்டிங். அதான் சொல்கிறேன். அதுவுமே வந்து 50-50% தான். இவங்க கேட்டகரி மீட் பண்ணுன்றக்காண்டி இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஹீட்டு தெரியும். ஸோ இந்த ரூட்டிங் மூலயமா பின்னாடியும் பில்லியன் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது. இந்த இடத்துலையும் ஹீட் ஜென்ரேட் ஆகும்ல ரொம்ப ஓட்டும் போது. இன்னொரு விஷயமும் இது லாங் டிரைவ் போகிற மோட்டார் சைக்கிள் கிடையாது. சிட்டிக்குள்ள ஓட்டும் போதே கொஞ்சம் ஹீட்டிங் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். அண்ட் ஃபைனலி கம்பேரிங் டு காம்படிட்டர்ஸ் பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். இதான் எங்களோட கருத்து. இந்த KLX 230 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பைக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த பைக்கை ஆல்ரெடி டெஸ்ட் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யார் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க புக் பண்ணிட்டு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்து வாங்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் ஓரளவே இவன் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சேஃப்லி.